இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப கிளியரா அது புரியுது. என்ன பேசுற பிரியா? உன்னோட புருஷனை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன குற்றவாளி ஆக்கணும்னு பாக்குறல்ல? உன் புருஷனோட பேர் மட்டும் கெட்டக்கூடாது, ஆனா ஏமான போனா பரவாயில்லன்றல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிரியா. ஒண்ணு வந்து கெஞ்சுவீங்க, இல்ல வந்து மிரட்டுவீங்க. அதுவும் முடியலன்னா பண ஆசையை காமிச்சு உங்க வலையில எங்களை விழ வைப்பீங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் உங்க பேச்சுக்கு எதுக்கும் மயங்க மாட்டேன். சந்தியா, யூ கேன் கம் அவுட். என்ன லட்சுமி இதெல்லாம்? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்குன்னு என்னெல்லாமோ டயலாக்லாம் பேசுனீங்க. இங்க வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் என்ன? உங்க புருஷனை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நினைப்பீங்களா? மித்ரா, உடனே டிவி ஆன் பண்ணு. லக்ஷ்மி என்னெல்லாம் கூத்து பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு வாட்டி பாரு. சீக்கிரம் ஆன் பண்ணு. ஒரு ஆணுக்கு கூட மானம் இருக்கு, மரியாதை இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க. இதுதான் உங்க மான மரியாதையா? மை காட், என்ன தேவியானி? அங்க பாருங்க, நான் நீதிக்காக போராடிட்டு இருக்கேங்க. அந்த மித்ராவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பண பேராசை காட்டுறா. கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லி என்ன மிரட்டுறா. இந்த லக்ஷ்மி அவ புருஷனோட வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணு மறுபடியும் ஃப்ராட் தான பண்ணிட்டா. அண்ணையும் பயங்கரமா மாட்டி விட்டுட்டா. இப்ப சொல்லுங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நந்தன், அந்த பொண்ணு சிந்துற கண்ணீருக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவங்க வேதனைக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீதிக்கு போராடுற இந்த பொண்ணு கிட்ட இப்படி வந்து உங்களோட பேராசையை காட்டுறீங்களே, வெக்கமா இல்ல? இப்ப அண்ணி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணுமே. எடுத்துங்க அண்ணி, நீங்க என் கூட வாங்க. அர்ஜுன் என் கூட வாங்க அண்ணி, ப்ளீஸ் இருங்க. சொல்லுங்க பிரியா. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. ஒருவேளை வந்தாலும் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் நீதி வெல்லும். அப்பதான் மித்ரா மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்பதான் இந்த லக்ஷ்மி மாதிரி ஆளுங்கெல்லாம் திறந்து வாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணணும்னு நினைச்சு அதை விட பெரிய பிரச்சனை சுமந்துகிட்டு வந்திருக்க. ஏதோ செய்ய போறேன்னு நினைச்சு போய் அதை விட பெரிய தலைவலியோட வந்து நிக்கிற. என்ன மன்னிச்சிருங்க. பாரு, மன்னிக்கிற அளவுக்கு இது ஈஸி கிடையாது. நீ உருவாக்கி இருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது. அந்த பொண்ணு அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட நல்லா பேசணும், கேஸ விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அவளும் ஒரு பொண்ணு தானே, என்னோட வேதனையை புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு துரோகம் பண்ணுவாங்கறத நான் யோசிக்காம போயிட்டேன். என்னால ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. உங்க மேல இன்னும் ரொம்ப பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு.
என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு போய் நானே இன்னும் பெரிய சிக்கல் ஆக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, அழுதது போதும், நீ உள்ள போ. இத பாரு, நீ நடந்துக்க நினைக்கிறதெல்லாம் சினிமாலயும் சீரியல்ஸ்லயும் மட்டும்தான் நடக்கும். அப்படியெல்லாம் இல்ல சின்னத்த. அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சி கேட்டா ஒத்துப்பான்னு தான் நான் போனேன். ஆனா அந்த பொண்ணு அப்படியே ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உலகமே அப்படித்தான் இருக்கு லக்ஷ்மி. முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காம உன் கண்ணை திறந்து இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பாரு. மாம், என்ன இது? அண்ணி ஏதோ இதெல்லாம் வேணும்னு நீ பண்ணும்போது எதுவும் பேசாத விவேக். மாமா, நான் அவரை எப்படியாவது காப்பாத்திடலான்ற நோக்கத்தோட தான் அங்க போனேன். ஆனா என்னோட முயற்சி இல்ல குடும்ப கௌரவத்துக்கு இப்படி ஒரு தீங்கு ஏற்படும் நினைக்கல. வருத்தப்படாத லட்சுமி, இப்போ ஒன்னும் ஆகல. தேவயானி, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. நடந்தது பத்தியே 10,000 வாட்டி பேசுறதுனால நடந்தது எதுவும் மாறாது. எல்லாரும் சேர்ந்து லட்சுமியை திட்டுறதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போறதில்ல. பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்காதுதான் மாமா, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த லக்ஷ்மி மறுபடியும் இந்த மாதிரி எந்த கூத்தையும் நடத்த கூடாதுன்னு அவ மரமண்டைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்ல. இந்த கிராமத்து மரமண்டைக்கு கொஞ்சமாவது புத்தி வரணும்ல. மாம், கொஞ்சம் நிறுத்துறியா? விவேக், வாய மூடிட்டு சும்மா நில்லு. லக்ஷ்மி, நமக்கு தெரியாத எந்த விஷயத்திலையும் நாம தலையிடக்கூடாது. நாம தெரியாம ஏதாவது பண்ணிட்டா இதோ இந்த மாதிரி தான் விபரீதங்கள்லாம் நடக்கும். பாட்டி வேணா பொறுமையா சொல்லலாம், ஆனா அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாம் எனக்கு தெரியும்னு மூக்க நுழைக்காம வாயை மூடிட்டு ஒரு ஓரமா இருக்கணும்னு அர்த்தம். ஹன்சிகா, அண்ணி கிட்ட பேசுற முறை இதுதானா? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி, லக்ஷ்மியால ஒரு தப்பு நடந்துருச்சு. இப்ப அந்த தப்ப 100 தடவை குறை சொல்லி காட்டுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல